புதுச்சேரியில் தேர்வு செய்யப்பட்ட 174 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களில் 154 பேர் பெண்கள் உள்ளனர். இது சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தை, கல்விக் கொள்கையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுப்படுவதை காட்டுகிறது என துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்தார். மேலும் திருக்குறளை படித்து முடித்தாலே வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதனால் திருக்குறள் போன்ற நூல்களை மாணவர்கள் படிக்க ஆரம்பத்தில் இருந்தே ஆசிரியர்கள் ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும் என ஆசிரியர்கள் பணி ஆணை வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் 190 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நேரடி நியமனத்துக்காக கடந்த 2025 வெளியிட்ட அறிவிப்பின்படி ஆசிரியர் பதவிக்கு 157 பெண்கள் மற்றும் 17 ஆண்கள் என மொத்தம் 174 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் காரைக்கால், மாஹேயில் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்வான 174 பேருக்கு பணி ஆணை வழங்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பணியாணை வழங்கி பாராட்டினார். மேலும் விழாவில் சபாநாயகர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துறை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், சமுதாய வளர்ச்சிக்கு கல்விதான் ஆதாரம் என்றும், நம்மை சுற்றியிருக்கும் எல்லா வளர்ச்சிக்கும் அடிப்படை கல்விதான். கல்வி பயணத்தில் முதல் படிக்கட்டு ஆரம்ப கல்வி. ஒரு குழந்தை எழுத்தறிவு மட்டும் இல்லாமல் சிந்திக்கவும், கேள்வி கேட்கவும், தன்னம்பிக்கையுடன் பேசவும் கற்றுக்கொள்வது ஆரம்ப கல்வி காலத்தில்தான் என்று கூறினார். மேலும் இந்த ஆரம்ப கல்வி நிலையில் உருவாகும் பழக்க வழக்கம், ஒழுக்கம், மதிப்பு, சிந்திக்கும் ஆற்றல், எண்ணங்கள் இவைதான் அவர்களின் முழு வாழ்க்கை பயணத்தை வடிவமைப்பதாகவும் தெரிவித்த அவர், இதனால் ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் கூறினார். மேலும் புதுச்சேரி தொடக்க கல்வியை வலுப்படுத்தும் விதமாக தற்போது ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களில் 174 பேரில் 154 பேர் பெண்கள் உள்ளனர். இது சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தை, கல்விக் கொள்கையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுப்படுவதை காட்டுகிறது என தெரிவித்தார். மேலும் ஆளுநருக்கு முன்னதாக பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை என்ற நிலை இப்போது மாற்றப்பட்டுள்ளது என்றும், சொல்ல முடியாத அளவுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்பதால் பெற்றோர் மகிழ்ச்சியோடு தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என்று கூறினார். மேலும் வசதியானவர்கள் எங்கு வேண்டுமானாலும் பிள்ளைகளை சேர்க்கலாம். சாதாரண நிலையில் உள்ளவர்கள், கூலி தொழிலாளி பிள்ளைகள் எங்கு படிக்க முடியும்? அரசு பள்ளிகள் நன்றாக இருந்தால்தான் அங்கு சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட நல்ல பள்ளிகளை உருவாக்கி கொடுப்பதுதான் அரசின் கடமை என்று தெரிவித்த அவர், அதனை இந்த அரசு பொறுப்போடு செய்து கொண்டிருக்கிறது என பேசினார். தொடர்ந்து திருக்குறளை படித்து முடித்தாலே வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறிய அவர், இதனால் திருக்குறள் போன்ற நூல்களை படிக்க ஆரம்பத்தில் இருந்தே ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும் என்றும், அரசு பள்ளிக்கு படிக்க வரும் பிள்ளைகளுக்கு பொறுப்போடும் ஆர்வத்தோடும் கல்வி கற்றுத்தர வேண்டும் என்றும், அப்படியிருந்தால் அரசு பள்ளிகளுக்கும் அரசுக்கும் பெருமை உயரும் என்றும் அவர் பேசினார்.